Pendulum of length 1.25 meter. Length எவ்வளோ 1.25. Its bob means small mass. Has speed. Kindly noted, very much important point. Where the chord makes an angle theta with the vertical. So நம்ம மேலே சீலிங் இருக்கும். இந்த சீலிங்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு கயிறை கட்டி ஒரு காடுனா கயிறு ரெண்டுல ஒரு மாஸ். பாப்ல மீன்ஸ் மாஸ். இது ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். This is a form of oscillating motion, like simple harmonic motion. நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இதுக்கு டெரிவேஷன் பார்த்துருவோம். ஓகே, என்ன சொல்றேன்னா, when the chord makes angle theta with 40 degree with the vertical, இது வந்து வெர்டிகல் அது எவ்வளவு ஆங்கிள் கிரியேட் பண்ணுது, 40 டிகிரி கிரியேட். This is angle 40 degree. There is a mass right now. Okay, what is the speed of bob when it is in its lowest position? The lowest position na is a mean position. Note this is a mean position. Here we have a maximum velocity. Here we need to find the velocity. In that the maximum velocity is the kinetic energy maximum. Also we are choosing this is a reference data. இதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணுவோம். height is equal to 0. இங்க தான் டேட்டாவும் மெஷர் பண்ண போறோம். ஓகே, if v0 is 8 meters per second, அதாவது v0 இந்த பொசிஷன். இப்போ இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு, 8 meters per second இருக்கு. இது மூவ் ஆகிட்டே வருது. லோவஸ்ட் பொசிஷன் தாண்டும் போது மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கலாம்? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் நம்ம மேக்ஸிமம் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா திஸ் இஸ் நாட் அ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. மேக்ஸிமம் ஹைட் போனாலும் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இன்மிட்வீன் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் நாட் சேஞ்ச், it is a constant. எது சேஞ்ச் ஆகும், kinetic எனர்ஜியும் potential energy தான் சேஞ்ச் ஆகும். This is change in kinetic energy, this is change in potential energy. At any cost, mechanical energy னா என்னது, ஒன்று மேக்ஸிமம் kinetic energy இருக்கும் ஆர் மேக்ஸிமம் potential energy இருக்கும். ஃபார் ஐசோலேட்டட் சிஸ்டம், இட்ஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மெக்கானிக் எனர்ஜிக்கு பதிலாக நீங்கள் மேக்ஸிமம் kinetic energy போட்டுக்கலாம். மேக்ஸிமம் kinetic என்னது, ஆஃப் m maximum velocity square. That is equal to kinetic energy is potential energy. We need to find the kinetic energy at this position. In the position kinetic energy எவ்வளோ, இந்த position velocity வந்து 8 meters per second. So the kinetic energy is equal to half m v square means 8 square plus what is the potential energy here? We need potential energy is the point function. சரியா? இது வந்து it's not depend on the path. கன்சர்வேட்டிவ் எனர்ஜி. ஸோ நமக்கு இந்த ஹைட் தெரியும், இந்த ஹைட் தெரிஞ்சிச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது, mgh. we need this height. இந்த ஹைட்டுக்கு நான் ஷார்ட்கட் சொன்னேன். ஹைட் என்ன சொல்லுங்க, L of 1 minus cos theta. இந்த மனப்பாடம் பண்ண சொல்லுங்க போல, இல்லை வேணா ரிப்பீட் பண்றேன். So this is the length of the chord. So இது ஒரு triangle எடுத்துக்கோங்க. This is the triangle, the black color rainbow set of triangle. So from this we easily find out this height. இது வந்து height வந்து நான் வந்து h dash நினைக்கிறேன். ஸோ நமக்கு தேவை h தான் தேவை. இப்போ h தேவைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, this is the total length of, this is the length of the chord. So h is equal to என்ன எழுதலாம், h is equal to L minus h dash. So this minus this gives h. So L நமக்கு தெரியும், L is 1.25 meter.
So h dash கண்டுபிடிங்க. Cos 40 degree is equal to adjacent side by hypotenuse. So h dash equal to another L cos 40. Not it. So h is equal to recovered distance equal to L minus h dash gives L cos 40. நீட் எக்ஸாம்ல இவ்வளவுதான் பண்ண வேணாம். இந்த டைப் ப்ராப்ளத்துக்கு h is equal to directly நம்ம என்ன பண்ணிடலாம், 1 minus cos, that means 1 minus cos. இதுதான் உங்களை மனப்பாடம் சொல்லியிருந்தேன். ஸோ h is equal to என்னது, m g, h is equal to என்னது, L of 1 minus cos. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். m எல்லாம் கேன்சல் பண்ணிருந்தா காமனா இருக்கும். ஸோ தென் we find out of maximum velocity, that is equal to 8 square. 8 square நம்ம நோட்டேஷன்ஸை வச்சுட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலா that is the 8 square is velocity square, that is the square or initial velocity for v a square வச்சுக்கலாம். gl of 1 minus cos. Then v max square is equal to 2 of 2 உள்ளார பெருக்கிடுவோம், மல்டிப்ளை பண்ணிடுவோம். பண்ணோம்னா 2 கேன்சல் ஆகும். இதை அப்படியே ரெண்டால பெருக்கிடுவோம். இங்கே 2 கேன்சல் ஆகுது, இங்கே 2 கேன்சல் ஆகுது, இங்கே ஒரு 2 வந்து 2gl 1 minus cos. And then we find out maximum velocity. உங்களுக்கு இந்த ஃபார்முலா நீட்ல வரலாம். சரி, now you substitute the values. Initial velocity 8 square na 64, g 10 வச்சுக்கோங்க, 2gl, g is 10 to 20, l வந்து எவ்வளவு 1.25 எவ்வளவு வருது, 10 5 2 20 25 வருது. 1 minus cos 1. So we need a calculator. நான் கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. 69.85 இதுக்கு விட்டுடுங்க. It gives 8.35 meters per second. So we get the maximum velocity. This maximum velocity means velocity at the lowest point. That level over there 8.35 meters per second. Next, what is the least value that we know initial velocity can have if the pendulum is to swing down means here, and then up to the horizontal position and to the vertical position with the cord remaining straight. The cord இருக்குல்லையா, அந்த கயிறு ஸ்ட்ரைட்டாவே இருக்கணும். இங்க எவ்வளவு velocity கொடுத்தா, what is the minimum velocity, least velocity we are going to given, minimum velocity, least velocity you are going to given, so that the bob travel to the lowest position and then form a circular arc through this bob, reach the horizontal position. First வந்து எவ்வளவு மினிமம் வெலாசிட்டி கொடுத்தோம்னா இந்த மாஸ் வந்து ஹாரிசான்டல் பொசிஷன் வரும். தென் நெக்ஸ்ட் வந்து என்னது, இந்த மாஸ் வந்து எக்ஸாக்ட்டா அந்த வெர்டிகல் பொசிஷன் கொண்டு சேரும். ரெண்டு விஷயம் கேட்கறோம். முதல்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், what is the minimum velocity we are going to given so that the bob make a horizontal position. இதுதான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் தான் நமக்கு இருக்கிற ஒரே மெத்தட். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி equal to இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஈஸி. வாட் இஸ் த பொசிஷன்ஸ், இது வந்து இனிஷியல் பொசிஷன், இதுதான் இனிஷியல் பொசிஷன், இது வந்து என்னது ஃபைனல் பொசிஷன். ஏன்னா கரெக்டாக இங்கே வந்து நிற்கணும். சேம் as for initial position there is no velocity, velocity there is a velocity. Initially we have a velocity,
finally you don't have a velocity because here வந்து அது gravity force downward இருக்கும், centrifugal force வந்து inward இருக்கும். So ரெண்டுமே வேற direction இருக்கு, so that we don't have a velocity at this location. So final kinetic energy is 0. Final potential energy is from the datum. இதான் நம்ம datum. இங்க இருந்து the horizontal portion total height எவ்வளவு length. So the final potential energy என்னவா இருக்கும், mgh, that is mgl. So what is the initial potential energy? Initial potential energy is equal to mg, இந்த height தான் நமக்கு வேணும். From the datum, the initial portion. Datumக்கும் the initial portion உள்ள height தான் இந்த height. இந்த height நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். That height is equal to என்னது, L of 1 minus cos 40. What is the initial kinetic energy of mvi square? That எனக்கு velocity மீதி, எவ்வளவு velocity கொடுத்தா horizontal position வந்துடும். Conservation of energy principle equation அப்படியே substitute பண்ணுங்க. Final kinetic energy 0. Final potential energy is equal to mgl. Initial kinetic energy is equal to half mvi square. Initial kinetic energy and initial potential energy என்னது, mgl of 1 minus cos 40. See here the common term cancelled, and we need a initial velocity, right? Cut done. Half vi squared is equal to gl minus gl of 1 minus cos 40. Vi squared is equal to 2 of gl minus gl of 1 minus cos 40. இந்த gl வெளியே எடுத்துருங்க, 2gl எடுத்தீங்கன்னா 1 minus cos 40. Correct? So one more cancelled. Wait. Out with the error, there is possibilities for error. We elaborate பண்ணிடுவோம். gl minus gl plus gl cos 40. உள்ளார ஆஃப்லயே உள்ளார நம்ம பெருக்கணும். இப்போ உள்ளார பெருக்கும்போது மைனஸ் gl உள்ளார பெருக்கிடுங்க. இப்போ gl காமன் எடுங்க, 1 minus 1 cos 40. So 2gl cos 40. So velocity is equal to root of 2gl cos 40. This is similar to root of 2gh. நம்ம 1 dimensional motion படிச்சிருக்கோம். So substitute the values in g எடுத்துன்னு வச்சுக்குவோம். 2 into 10 20. L is 1.25 into cos 40. Right? Answer எடுத்துக்குவோம். 20 into 1.25 into cos 40. 19.15. The root of 19.15 gives 4.3 meters per second. Minimum velocity, least velocity. The least velocity is 4.3 meters per second to reach the exact horizontal position. Next வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், vertical position கண்டுபிடிக்கணும். For a vertical position, அதே தான் final kinetic energy, final potential energy, initial kinetic energy, initial potential energy. Here we have a final potential energy from the datum in the height, total height. What is the total height?
first of mgl, second of mgl. So mgl plus mgl is 2mgl. Initial kinetic energy we need to find. Initial potential energy also the same da. Another mgl of 1 minus cos 40. What is the final kinetic energy here? We have a tangential velocity because we have a centripetal force and a gravity force. So on the chord வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் வைங்களேன். இந்த chord வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும்னா centripetal forceம் gravity forceம் பேலன்ஸ் ஆகும். அதான் chord வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். Centripetal force என்னது? mv squared by r tangential velocity that is equal to gravity forces g. இந்த vertical positionக்கு தான் tangential velocity வரும். horizontal positionக்கு வராது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. So mass கேன்சல் பண்ணிடுங்க. Tangential velocity squared is equal to g into r. r னா என்னது? This is a radius and r length. But 10 into 1.25 gives 12.5. So tangential velocity squared is equal to 12.5. So tangential velocity is equal to root of 12.5. The root of 12.5 is 3.5 meters per second. So at the final position we have a mv tangential velocity squared. So இந்த ஈக்குவேஷன்ல மாஸ் கட் பண்ணி விட்டுருங்க. ரிமைனிங் நமக்கு வந்து vi ஸ்கொயர் தானே வேணும். ஆஃப் vi ஸ்கொயர் தான் வேணும். ஸோ எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிடுவோமா? ஆஃப் vt ஸ்கொயர் 2gl. இது இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் gl ஆஃப் 1 minus cos. So solve it. Wait. Of vt square 2gl minus gl plus gl cos 40. Equation 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. va squared is equal to vt square 4gl minus 2gl plus 2gl cos 40. vt square 4gl 2gl காமன் சாரி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணினா 2gl வந்துரும். And also we get vt square 2gl காமன் எடுத்துட்டா 1 plus cos 40. What is vt square? vt square என்ன வந்துச்சு நமக்கு 12.5. 12.5. 2g is 10, length is 1.25. 1 என்ன வந்திருக்கீங்க? 1 plus cos 40. இது செக் பண்ணிக்குவோம் கரெக்டான. மைனஸ் ஜிஎல் தானே? மைனஸ் ஜிஎல் பிளஸ். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சா? ஓகே. ஸோ வி நீட் ரிசல்ட் வெயிட் ரூட் எடுக்கணும். ஏன்னா விஏ ஸ்கொயர் தானே அது. 1 plus cos 40 cos 40 1 plus cos 40 into 20 into 1.25 plus 12.5 56.6. Root of 56.6 gives 7.5. So the required velocity is 7.52 meters per second. So 7.25 meters per second velocity கொடுத்தா vertical position வந்துடும். Principle apply.